என் பையனோட நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா? எனக்கு மனசு கேட்காம ஜோசியர்கிட்ட போன் பண்ணி கேட்டேன். இவன் நம்ம கார்த்திக் முகத்தை இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பார்க்க கூடாதான். இது வரைக்கும் தான் நீங்க என் பேச்ச கேட்கல. என் பையன் நல்லதுக்காக இது ஒண்ணு மட்டுமாவது செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். லட்சுமி, ஒரு நிமிஷம். பெத்த தாய் உயிரோட இருந்தும் கல்யாணத்துல அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நம்ம பையன் பாவப்பட்ட ஜென்மம் ஆயிடுவாமா. இவ்வளவு தூரம் வந்துட்டேல்ல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போமா. கார்த்திக், செம்பா, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இப்ப பாருங்க, சூடான சட்டியில போட்ட பெண்ண மாதிரி அவங்க அம்மா அப்படியே உருகி கரைஞ்சு போகுது. அவ்வளோ ஈஸிலாம் ஒன்றும் இல்லை. இப்ப பாரு, அவங்க இருக்கிற கோத்துக்கு செம்பா போய் ஆசீர்வாதம் கேட்டான்னு வச்சுக்க, ஒரே அறதான். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும்டா. அக்கா, ரூட் மாறுது, கோவம் குறைஞ்சிடுச்சு போல இருக்கே. வெயிட் பண்ண, இப்ப பாரு. எப்படி? அந்த பொண்ணு காலில் விழுந்திருக்கா லட்சுமி, ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? அவ்வளவு கோபமா உனக்கு வராதா? இவ என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. இவளை நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? முடியாதுங்க. கார்த்திக் இவளோட சந்தோஷமா இருக்க முடியாதுங்க, இருக்கவும் மாட்டான். இது எல்லாமே உங்களாலதான். நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தான் அவன் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்காக தான் அவன் இந்த கல்யாணத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுவுமே சொல்லாத கார்த்திக். எப்பவுமே நீங்க எல்லாரும் என்னென்ன சொல்றீங்களோ அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னக்கா, இனிமே அத்தைய யாரும் எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே. என் பையனோட வாழ்க்கையை இவன் நாசம் பண்ணிருக்கா. நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். லட்சுமி,